டெய்லி யூஸ் பண்ற சிலிண்டர் நம்ம வீட்ல நீண்ட நாளுக்கு வரணும் அப்படின்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் பண்ணாலே போதுங்க. நம்ம வீட்ல சிலிண்டர் இன்னும் ஒரு 20 நாளைக்கு சேர்த்து வரும். அது எப்படிங்கிறது இந்த வீடியோல இருக்கு. வெல்கம் டு டேவிட் கிச்சன். நம்ம சேனல்ல நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லி தந்துருக்கோம். இது தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம சமையல் செய்யறதுக்கும் அடுத்த வர மாதங்களுக்கு யூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். இதுக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. இதுல தண்ணி கொஞ்சமா எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி மேல இருந்து கீழே ஊத்துனீங்க அப்படின்னா ஃபுல்லா ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இந்த லைன்ல கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தண்ணி காஞ்சி இருக்க பகுதி சிலிண்டர் இல்லாத பகுதி, தண்ணி இருக்கிற பகுதி சிலிண்டர் கேஸ் இருக்கிற பகுதி, கேஸ் இருக்கிற பகுதி ஈரமா இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியா சிலிண்டர் இருக்க பகுதியை கண்டுபிடிச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் போலாம் வாங்க. எப்பயுமே நம்ம சமையல் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பயிறு வகைகள், தட்டைப்பயிறு, பச்சை பயிறு, அரிசி எல்லாமே நம்ம ஊற வைக்கும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது ஊற வச்சுக்கோங்க. இல்ல சுடு தண்ணி இருந்தா கூட ஊற்றி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க ஊற வச்சுட்டு நீங்க குக்கர்ல போட்டு செய்யும் போது இது உடனே வெந்துருங்க, சீக்கிரமா ஆகும். உங்களுக்கு கேஸும் கம்மியாகும். இதனால உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும், கேஸும் மிச்சமாகும். இந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம பொதுவா கேஸ் கம்மியா இருக்க நேரத்துல நீங்க இந்த மாதிரி குக்கர்ல தாளிச்சு விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாவே வெந்துருங்க. குழம்பு செய்யறது ரொம்ப ஈஸியா இருக்கும், டைமும் மீதியாகும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது நல்லா நார்மலா பச்சை தண்ணி ஊத்துறதை விட இது போல கெட்டுன சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஊத்துனீங்கன்னா 2 நிமிஷத்துல உங்களுக்கு குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதனால உங்களுக்கு சீக்கிரமாவே குழம்பு வெந்துடும். உங்களுக்கு கேஸ் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. சோ இந்த மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கேஸ் ரொம்பவே மீதியாகும். வாங்க அடுத்த டிப்ஸ்க்கு போலாம். நம்ம சமையல் செய்யறதுக்கு முன்னாடி அடுப்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சு நம்ம செய்யும் போது நமக்கு தேவையில்லாம கேஸ் வீணாகாது. நம்ம செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொன்றா எடுக்கும் போது அதுலயே பாதி தீய ஆரம்பிச்சிடும், இல்ல வேஸ்டா போகும் கேஸ். சோ இந்த மெத்தட்ல நீங்க செய்யறதுக்கு முன்னாடி எல்லாமே பக்கத்துல வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப்ஸ்க்கு போலாம். நம்ம சிலிண்டர் வாங்கணும்னா முதல்ல செக் பண்ண வேண்டியது இதுதாங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இந்த 26 அப்படிங்கிறது 2026 குறிக்குது. இது 30ங்கிறது 2030 குறிக்குது. அந்த வருஷத்தோட இது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது பக்கத்துல டி கொடுத்திருப்பாங்க. இந்த டி என்னங்கிறது சொல்றேன். இதுல மொத்தம் ABCD அப்படின்னு 4 லெட்டர் சிலிண்டர்ல கொடுத்திருப்பாங்க. உங்க சிலிண்டர்ல இதே போல இருக்குதானே செக் பண்ணி பாருங்க. இந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஜனவரில இருந்து மார்ச் முடிக்கும் இருக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டர் ஏன்னு சொல்லுவாங்க. பிங்கிறது ஏப்ரல் டு ஜூன், சிங்கிறது ஜூலை டு செப்டம்பர், அண்ட் டிங்கிறது அக்டோபர் டு நவம்பர். இந்த மாசத்துக்குள்ள இருக்கிறதான் அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு இது இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமா இந்த இயர்ல மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு போலாம். நம்ம வீட்டுல எது தாளிச்சாலுமே சரிங்க, அதை முதல்ல நீங்க மூடி போட்டு நீங்க வேக வச்சீங்கன்னா சீக்கிரமா வெந்துடும். ஒரு 10 நிமிஷத்துல வேக வேண்டியது ஒரு 5 நிமிஷத்துல வெந்துடும். சோ இதனால எந்த பாத்திரம் இருந்தாலும் நீங்க மூடி போட்டு வைக்கிறது அதுவும் ரொம்ப சேஃபானதுதான். சோ இந்த மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு போலாம். நம்ம பொதுவாவே நம்ம செய்யும் போது இந்த அடுப்புக்கு மேல தொடச்சாலும் இந்த உள் பக்கத்துல பர்னருக்கு அடியில நிறையவே அழுக்கு இருக்குங்க. இது நமக்கு தெரியாது. இது நாள்பட நம்ம அடுப்பு ரொம்பவே ஸ்லோவா கம்மியா எரிய ஆரம்பிச்சிட்டோம். இது நமக்கு என்ன ப்ராப்ளம்னு நமக்கும் தெரியாம இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு சின்ன வேஸ்டான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இந்த அடுப்பு கடியில பாத்தீங்கன்னா நிறைய தூசி துகள் எல்லாமே போய் நல்லா அடைச்சிக்கும். ஸோ இதை எப்பயுமே நீங்க அடுப்பை கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்து இதை கிளீன் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அடுப்பு நல்லா ஃபாஸ்டா எரியும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு முக்கியமான டிப்ஸுங்க. நம்ம எப்பயும் அடுப்பு பத்த வைக்கும் போது இந்த மாதிரி எல்லோ கலர்ல எரிஞ்சா அது கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்படி நம்ம எரிய வைக்க கூடாது. இது ரொம்பவே ஆபத்து. அடுப்புல நமக்கு கறி பிடிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரி நமக்கு ப்ளூ கலர்ல எரியறது தான் கரெக்டா எரியறதுக்கு அடையாளம். சோ இந்த மாதிரி எரியுதா அப்படின்னு உங்க அடுப்புல நீங்களும் செக் பண்ணி பாத்துக்கோங்க. இல்லைன்னா நம்ம பாத்திரங்களுக்கு கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சோ இதை கவனமா பாத்துக்கோங்க. அடுத்த ஒரு டிப்ஸ்க்கு போலாம் வாங்க. எல்லாத்து வீட்லயும் முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம்னா அது ஒண்ணுதாங்க. இந்த ரெகுலேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஒயர் தாங்க. இது ஆரஞ்சு கலர்ல இருக்கும். இந்த ஒயர் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குங்க. இது மேனுஃபேக்சர் பண்ண டேட்டும் இருக்கு. இதை நம்ம பார்க்காம விட்டோம்னா நாள்பட இதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ்னால சீக்கிரமா இது பழசாகி இதுலயே நமக்கு கேஸ் லீக் ஆக ஆரம்பிக்கும். இதனால பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால இதுலயே எக்ஸ்பைரி டேட் கொடுத்திருப்பாங்க. சோ இதுல மேனுஃபேக்சர் பண்ண டேட்டும் கொடுத்திருப்பாங்க. இது 2023 எங்களுக்கு மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. இது எப்ப முடியும் அப்படின்னா 2028க்கு முன்னாடி இதை மாத்த சொல்லியிருக்காங்க. சோ உங்களுக்கு இது போல இருக்கா அப்படின்னு மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் ரொம்ப வருஷமா இதையே பழசையே யூஸ் பண்றீங்க. சோ அந்த மாதிரி இல்லாம நீங்க புதுசா மாத்திக்கோங்க. மறக்காம இப்பயே போய் உங்க சிலிண்டர்ல இருக்கக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்த டிப்க்கு போலாம்.
எந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணா நம்ம சிலிண்டர் கேஸை சேவ் பண்ண முடியும்னு பாக்கலாங்க. ஆமாங்க, பாத்திரங்கள்ல கூட முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த பாத்திரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வளைவா இருக்கு. இது ஒரு பக்கத்துல அதிகமான ஹீட் போறதுனால சீக்கிரமா நம்ம செய்யக்கூடிய பொருட்கள் சீக்கிரமா கருகும் சமையல் பண்ணும்போது. இது பாத்தீங்கன்னா பிளாட்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க எடுத்து சமையல் பண்ணும்போது அந்த தீ வந்து எல்லா பகுதியிலும் சமமா போறதுனால நமக்கு அதிகமா தீ வந்து சமையல் வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. சோ இது பண்ணும்போது நமக்கு கேஸும் மீதியாகும், சமமா எல்லா பக்கத்துலயும் போகிறதுனால சீக்கிரமா வெந்துடும். சோ இந்த மாதிரி பிளாட்டா இருக்கக்கூடிய நீங்க பாத்திரங்களை அதிகமா யூஸ் பண்ணுங்க. வாங்க அடுத்த ஒரு டிப்புக்கு போலாம். நம்ம சீக்கிரமா சமைக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல நம்ம அடுப்பை வந்து ஒரு சில நேரத்துல கவனிக்கவே மாட்டோங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த பர்னர்ல பாத்தீங்கன்னா சைட்ல வந்து தீ அதிகமா எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கு. சோ விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி உங்க அடுப்புல இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு எரியும் போது நமக்கு சிலிண்டர் கேஸ் வந்து அது வழியா நமக்கு லீக் ஆகி வந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி இல்லாம நமக்கு வந்து ஈவனா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வரணும். அது செக் பண்ணி பாத்துக்கோங்க. முக்கியமான ஒரு டிப் தாங்க. உங்க வீட்டுல சிலிண்டர் நீங்க சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கெட்டிலோ ஒரு எலக்ட்ரிக் குக்கரோ இல்லைன்னா ஒரு இண்டக்ஷன் அடுப்பு கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம கேஸ் வந்து சிலிண்டர் மீதி ஆகிறதுக்கு நமக்கு உதவியா இருக்கும். இதனால நமக்கு டைமும் சேவ் ஆகும். அடுத்த ஒரு முக்கியமான டிப்புங்க, நம்ம எப்பயுமே அடுப்பை தொடச்சி கிளீன் பண்ணும்போது இந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம கிளீன் பண்ணும்போது தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணும்போதோ துடைக்கும் போது இந்த பர்னர்ல அழுக்க போயிடும். இதனால இந்த பர்னர் வந்து சீக்கிரமா வந்து ரொம்ப கம்மியாவே எரிய ஆரம்பிச்சிடும். இதுக்காக நீங்க கிளீன் பண்ணும்போது 2 கப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கப்பை எடுத்து இந்த பர்னரை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நீங்க கிளீன் பண்ணும்போது இதுல கூட அழுக்கு கொஞ்சம் கூட படாது. நமக்கு கிளீன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இந்த மெத்தடும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு போலாம். நம்ம எப்பயுமே அடுப்பை பத்த வைக்கும் போது லைட்டரை எப்பயுமே ட்ரையா வச்சுக்கோங்க. இது ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. அப்பதான் நம்ம டக்குன்னு பத்த வைக்க முடியும். அது மட்டும் இல்லாம பத்த வைக்கும் போது முதல்ல அதிகமா வச்சு எப்பயுமே பத்த வைக்காதீங்க. இது எப்பயுமே நம்ம அடுப்பை ஆன் பண்ணும்போது கம்மியான ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆன் பண்ணும்போது நமக்கு கேஸும் வேஸ்ட் ஆகாது. நமக்கு ஈஸியாவும் பத்த வைக்கவும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிறைய பேர் செய்யக்கூடிய தவறு என்னன்னா ஃப்ரிட்ஜ்ல இருந்து அப்படியே நம்ம காய்கறிகள் பழங்கள்லாம் எடுத்து அப்படியே நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிடுவோம். அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க. இதனால இந்த கூலிங் போய் நமக்கு சமையல் வேகிறதுக்கு காய் வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். இதனால நமக்கு சிலிண்டரும் அதிகமா தேவைப்படும். சோ இதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த கூலிங்னஸ் போயிடும். இதுக்கப்புறம் நீங்க காய்கறிகள் எது இருந்தாலும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சமைக்கும் போது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி போட்டு எடுத்தீங்கன்னா உடனே வந்து சில்னஸ் போயிடும். அதுக்கப்புறம் நீங்க சமைக்கும் போது ஈஸியா வெந்துடும். சோ இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. சமைக்கிறதுக்கு முன்னாடி பாத்திரங்கள்ல ஈரம் இல்லாம ட்ரையா வச்சீங்கன்னா உடனே ஹீட் ஆயிடும். சோ இதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க சிலிண்டர் கீழே இருக்கக்கூடிய பகுதியை ஆஃப் பண்றது ரொம்பவே நல்லது. நம்ம தெரியாம அடுப்பு ஆன்ல இருந்தா கூட லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு சமையல் செஞ்சு முடிச்ச உடனே உங்க சிலிண்டர் கீழேயும் ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிருங்க. நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா சிலிண்டர் நிறைய சேவ் பண்ணலாம். இதே போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல இன்னொரு டிப்ஸ்ல உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.